ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நம்மள பலரும் டீ காஃபி குடிப்போம். ஆனால் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் உடம்புக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. அதுதாங்க எலுமிச்சை. சிறிய பழம் அப்படின்னாலும் கூட இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், இது மாதிரி நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது. தினமும் ஒரே ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸ் குடித்தா என்ன நடக்கும்? உடல் எடை குறையுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? சருமம் பளபளப்பாகுமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள், அது சரியான முறையில் குடிக்கிறது எப்படி, யாரெல்லாம் இதை தவிர்க்கணும், யாரெல்லாம் கண்டிப்பாக குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எவ்வளவு நாட்கள் குடிக்கணும், எத்தனை நாட்களில் ரிசல்ட் கிடைக்கும், இந்த மாதிரியான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தெளிவான பதில் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 100 கிராம் எலுமிச்சையில் விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட், பிளனவாய்டுகள், சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. அதனால தான் நம்மள பலரும் காலையில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம். முக்கியமாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாருமே காலையில் லெமன் ஜூஸ் தான் எடுத்துக்குவாங்க. இப்போ இதோட நன்மைகளை பார்த்துடலாமா? முதலாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால சளி, இருமல், வைரஸ் தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்பை குறைக்குது. நம்ம உடம்போட வெள்ளை இரத்த செல்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்துறதுக்கு கூட இந்த லெமன் ஜூஸ் உதவியாக இருக்கும். முக்கியமாக காலநிலை மாற்றங்கள் நேரத்தில் வரும்ல, அதாவது மழைக்காலம், வெயில் காலம், இந்த மாதிரி மாறி மாறி வருதுல, அந்த டைம்லலாம் லெமன் ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ மழை காலத்தில் சளி, இருமல்லாம் வரும். அதே டைமில் நீங்கள் லெமன் ஜூஸை எடுத்துக்கிற விதம் ஒன்று இருக்குதுங்க. ஹாட் வாட்டரில் புழிஞ்சு நம்ம குடித்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சளிலாம் பிடிக்காது. ஹாட் வாட்டரில், அதாவது சுடுதண்ணியில் புழிஞ்சு குடிச்சிங்கன்னா மழை காலங்களில் வரக்கூடிய இருமல், சளி, காய்ச்சல்லாம் நமக்கு வராது. அதுவே வெயில் காலங்களில் நார்மலாக பச்சை தண்ணியில் நீங்கள் பிழிஞ்சு குடிக்கலாம். அதிகப்படியான தாகம் ஏற்படாமல் தடுக்கும். நீர்ச்சத்தும் உடல்லேருந்து குறையாது. எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் பயன்படும். நம்ம அதை எந்த டைமில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இரண்டாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. எவ்வளவு டயட் மேற்கொள்வாங்க, என்னமோ சாப்பிடுவாங்க, ஆனால் உடல் எடை குறையாது. நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனியை சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. உடல் எடை அப்படியே மலமலன்னு சரசரன்னு குறைய ஆரம்பிச்சிடும். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கணும். அடுத்து இது பசியை கட்டுப்படுத்தும். அதிகமான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ற அந்த பழக்கத்தை தவிர்க்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். நீர் சத்தை அதிகப்படுத்தும். இதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே விடக்கூடாது. அது கூடவே நீங்கள் சரியான உணவுகளையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்கிறது ரொம்பவே அவசியம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மூன்றாவது, நல்ல செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. பலருக்கும் வயிறு உப்புசம், அஜீரணம், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, இது செரிமான சுரப்பிகளை தூண்டி உணவு செரிமானத்தை எளிதாக்குறதுக்கு உதவுது. உணவுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல செரிமானம் ஏற்படும். நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் செரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயசானவங்க எதை சாப்பிட்டாலுமே செரிக்காது. அப்படி இருக்கவங்க எல்லாம் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அடுத்து ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெமன் ஜூஸை குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல செரிமானம் கிடைக்கும். அதுவும் லெமன் ஜூஸை ஹாட் வாட்டரில் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான்காவது நன்மை என்னென்னா, சருமத்தை பளபளப்பாக்குற தன்மை கொண்டது தான் லெமன் ஜூஸு. அழகான சருமம் வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். அந்த அழகான சருமத்தை பெறுறதுக்கு நீங்கள் காஸ்ட்லியான க்ரீமோ இல்லை வேறு எந்த ப்ராடக்ட்டோ உங்களுக்கு தேவையில்லை.
ஹாஃப் லெமன் இருந்தால் போதும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, அது உங்களுக்கு அழகான சருமத்தை கொடுக்கும். கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது உங்களோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். சருமம் எப்பயுமே புத்துணர்ச்சியோடு இருக்கும். விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எப்பயும் எடுத்துக்கிறது உங்களோட சருமத்துக்கு நன்மையே தரும். 5வது நன்மை, உடலை நீர்ச்சத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் உதவியாக இருக்கும். நம்ம உடம்புல நீர்ச்சத்து அப்படிங்கிறது இல்லைன்னா உடல் ரொம்ப டீஹைட்ரேட் நிலைக்கு போயிடும். அப்படியே வறட்சியாயிரும். உடல் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும், வறட்சியாக இருக்கும். ஆனால் இந்த ஜூஸை நீங்கள் எடுக்க எடுக்க உங்களோட உடல் பார்க்குறதுக்கே அழகாக மாறும். நீர்ச்சத்து நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளைக்கு போதுமான அளவு தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த லெமன் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக தண்ணி குடிக்கிறதுக்கும் உங்களை தூண்டும். உங்களுக்கு தாகத்தை தணிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனால உடலில் நீர் இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் உதவியாக இருக்குது. 6வது நன்மை, சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரேட் அப்படிங்கிறது சில வகை சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் போதுமான அளவு தண்ணி கூட லெமன் ஜூஸை சேர்த்து குடிக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்பயுமே வருமுன் காத்தல் சிறந்தது அப்படிங்கிறது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி, பொட்டாசியம், பிளனவாய்டுகள்லாம் இருக்குது. இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் இதயத்துக்கு தேவையான சத்துக்களை தர்றதுக்கும் பயன்படுது. ஆரோக்கியமான உணவு முறையில் ஒரு பகுதியாக எலுமிச்சையை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. நம்மளோட உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா நம்மளோட உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். 8வது நன்மை, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. நம்ம உடலில் ஃப்ரீ ரேடிக்கல் அதிகரிக்கிறப்ப செல்கள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் பயன்படுது. 9வது நன்மை என்னென்னா, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் பயன்படுது. காலையில் சிலருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். லெமன் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களோட வாயை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உமிழ்நீர் சுரப்பு இருக்குல்ல, அதை தூண்டுறதுக்கும் உதவியாக இருக்கும். பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல்லோட ஆரோக்கியத்துக்கு இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. நம்மளோட வாய் பல் நலனுக்கு லெமன் ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். 10வது நன்மை என்னென்னா, உடலுக்கு புத்துணர்ச்சியை தருது. சோர்வை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. காலையில் பெட்லேருந்து எழுந்திரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு உடல் சோர்வு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாரம் இந்த லெமன் ஜூஸை குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல அதோட பலன் தெரிய ஆரம்பிக்கும். காலையில் அப்படியே எனர்ஜெட்டிக்காக எழுந்திரிச்சு உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த நாள் முழுக்க கூட உங்களுக்கு சுறுசுறுப்பாக தரும். வெயில் காலங்கள்லேயும் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது தான் இந்த ஜூஸு. கோடை காலங்களில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஜூஸை எடுத்துக்கணும். இந்த எலுமிச்சம் ஜூஸை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இவ்வளவு நன்மைகள் தரக்கூடியதை சரியான முறையில் எடுத்துக்கிட்டாதான் முழுமையான பலன்கள் உடலுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணியில் அரை எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லைனா ஒரு கிளாஸ் தண்ணியில் எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சோண்டு சேர்த்து புதினாவையும் சேர்த்து கலந்து குடிக்கலாம். இது கோடை காலத்துக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஜூஸாக இருக்கும். புதினாவை சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுலேயும் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. நீங்கள் எப்பயுமே இளமையாக புத்துணர்ச்சியான உடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதினா, லெமன் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். 3வது மெத்தட் என்னென்னா, எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு தேன், வெது வெதுப்பான தண்ணி, இது 3ஐயும் நீங்கள் கலந்து குடிக்கிறப்ப டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். அவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் எடுக்கக்கூடாது இல்லைனா கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, அதிக அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க, பற்கள் எனாமல் பாதிப்பு ரொம்ப பல் கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக தான் இதை எடுத்துக்கணும். இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் அரை லெமன் எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக எடுத்துக்க வேணாம். ஒரு சின்ன லெமன் அப்படின்னா ஒரு லெமன் எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் ஹாஃப் லெமன் எடுத்துக்கிட்டால் போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி லெமன் ஜூஸுக்கும் பொருந்தும்.
இந்த வீடியோ உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம போடுறோம். அளவாக எடுத்துக்கிறப்ப இது மருந்து மாதிரி வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பொதுவாக மக்கள் செய்கிற சில தவறுகளை பார்க்கலாம். வெறும் எலுமிச்சம் ஜூஸை மட்டும் குடிக்கிறத தவிர்க்கணும். அதிகமாக தேன் சேர்த்து சாப்பிட்டு குடிக்கிறதையும் தவிர்க்கணும். அதிகமாக சர்க்கரை சேர்த்து குடிக்கிறத தவிர்க்கணும். நாள் முழுக்க நிறைய தடவை குடிக்கிறதையும் தவிர்க்கணும். நல்லது உடம்பு குறையும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக காலையில் ஒரு டைம், மத்தியானம் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் அப்படின்னு சிலர் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினா போதும். அப்படிலாம் பயன்படுத்தினா உங்களுக்கு பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு முறை மட்டும் பயன்படுத்துங்க. ஹாஃப் லெமன் மட்டும் போதுமானதாக இருக்கும். எலுமிச்சை பழம்ங்கிறது ஒரு சாதாரண பழம் கிடையாதுங்க. தினமும் நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. பலவிதமான நோய்கள் உங்களை விட்டு போகும். நீங்கள் நோயின்றி வாழணும்னா எலுமிச்சம்பழத்தை சரியான முறையில் பயன்படுத்தினா போதும். 100 வயசு வரைக்கும் கூட நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.